ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரிக்கெட் பான்ஸ் 18/7. ஸோ இந்த பிக்சர்ல இருக்கவரும் உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கும் சொல்லிடுறேன். இவர் தான் ஆஸ்திரேலியாவோட முன்னாள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆடம் கில்க்ரிஸ்ட். இவர் வந்து ஒரு லெஜண்டுங்க அண்ட் ஒரு கிரிக்கெட் அனாலிஸ்டும் கூட. 2025 ஆக்ஷன் முடிஞ்சவொடனே என்ன சொன்னாருன்னா, ஆர்சிபி வந்து இந்த வருஷம் கப்பு ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்க. அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் பிளேயரை வந்து நம்பி எடுத்திருக்காங்க, அங்கதான் அவங்க தவறு செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாரு. ஓகே, அதை பார்த்த நம்ம சொம்புநாத் என்ன பண்ணாருன்னா, அதே மாதிரி வந்து ஒரு ஷோல பேசியிருப்பாரு. என்னன்னா வந்து ஆர்சிபி அவங்க இந்த வாட்டி ரொம்ப தத்துருவமா சொன்னாங்க, ஆனா ரஜத்தை கேப்டனா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க இங்கிலீஷ் பிளேயரை நம்பி போயிருக்காங்க. ஒரு கிரிக்கெட் அனலிஸ்டா பார்த்தோம்னா இங்கிலீஷ் பிளேயர் வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரூவ் பண்ணது இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அவரு ஒண்ணு கொப்பளிச்சத இவன் எடுத்து பேசியிருக்கான். பேசிட்டு ஒரு பெரிய அப்படியே கிரிக்கெட் அனலிஸ்ட் மாதிரி அந்த ஷோல பேசியிருப்பாரு. ஆனா 2025 ரிசல்ட் என்ன? ஆர்சிபி கப் அடிச்சது. அது கூட விடுங்க, இப்போ இந்த ட்ரேடை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா அதான் போச்சு. இப்போ ராஜஸ்தானுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தேவை, அதனால அவங்க ஜடேஜாக்கு போயிருக்காங்க. பிளஸ் வந்து நம்ம சென்னைக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஒருத்தர் தேவை. அதுக்காக வந்து சஞ்சு சாம்சனை வந்து ஃபியூச்சர் கருதி இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாருன்னா ஓகேவா இருக்கும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. இது தெரியாத நம்ம சொம்புநாத் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து பிரேவிஸ் மாதிரி ஒரு பிளேயரை வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் நமக்கு தேவை. ஏன்னா ஜடேஜா ஃபார்ம்லேயே இல்ல. ஜடேஜா வந்து சமீபகாலம் ஃபார்ம்லேயே இல்லைன்ட்டு அவர் இந்த டெஸ்ட் மேட்ச் நடக்குது அதெல்லாம் பாக்குறாரா என்னன்னு தெரியல. கபில் தேவுக்கு அப்புறம் 4000 ரன்ஸை கிராஸ் பண்ணி 300 விக்கெட்ஸ் மேல எடுத்த முதல் ஆல்ரவுண்டர் வந்து ரவீந்திர ஜடேஜா தான். இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம வந்து சிஎஸ்கேக்கும் தோனிக்கும் சிங் சாட் அடிக்கலான்னு மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி வந்து ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட் மாதிரி பேசுறாரு இல்லைங்களா, அதெல்லாம் தவிர்த்துட்டு கமெண்ட்ரியில பொதுவா பேசினாருன்னா நல்லா இருக்கும். அவராலதான் வந்து எல்லாருக்குமே வந்து சிஎஸ்கே மேல ஒரு ஹேட் வருது. இந்த மாதிரி ஆளுங்க வந்து கண்டிப்பா தவிர்க்கப்படணும். நான் ஓப்பனா சொல்றேன். உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.